உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை ஷைத்தான் ஃபிரௌன் வீட்டு கதவை தட்டினான். உள்ளிருந்து ஃபிரௌன் கேட்டான், யாரு கதவை தட்டுவது? அதற்கு ஷைத்தான் சொன்னான், இந்த கதவுக்கு பின்னால் இருப்பது யாருன்னு உனக்கு தெரியல, நீ சொல்கிறாய் நான் தான் பெரிய கடவுள் என்கிறாய், என்னே மிஞ்சிட்டப்போ. பின் ஷைத்தான் சொன்னா, உன்னை விட என்னை விட அல்லாவுக்கு ஒருவனை பிடிக்காது, யாருன்னு தெரியுமா உனக்கு? ஃபிரௌன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். எல்லாரையும் வழி கெடுப்பது, அநியாயம் செய்வது உன்னுடைய வேலை, நான் தான் உயர்ந்த கடவுள் என்று நான் சொன்னேன், நம்மை விட பிடிக்காதவன் யார் இருப்பான் அப்படின்னு கேட்டான். அதற்கு ஷைத்தான் சொன்னா, மனிதர்களுக்கு இடையே ஏதாவது சமயத்தில் சண்டை சச்சரவு வரும் பொழுது பெரிய மனசு செய்து அல்லாஹுக்காக என்னை மன்னித்து விடுங்க என்று கேட்கும்போது அந்த மனிதர் நீ செய்ததை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது என்று சொல்லும் பொழுது அல்லாவுக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. எனவே இந்த மனிதர்களுக்கு இடையிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்வுக்கு நாம் செய்கிற நன்மையில் ஆக சிறந்த உச்சகட்ட நிலையில் இருப்பதுதான் தொழுகை. ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். தொழுகையில் அல்லாஹ் நான்கு நிலையை அல்லாஹ் படைத்திருக்கிறான். முதலாவது கியாம், இரண்டாவது ருக்கு, மூன்றாவது சுஜித், நான்காவது தஷஹத். காரணம் என்ன தெரியுமா? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், அல்லாஹ் படைப்பினங்களை 4 விதமாக படைத்திருக்கிறான். மரங்கள், தாவரங்கள், கால்நடைகள், மலைகள், ஊர்வன. மரங்கள் தாவரங்கள் அனைத்தும் நின்ற நிலையில் அல்லாஹ்வை வணங்குகின்றன. கால்நடைகள் அனைத்தும் குனிந்த நிலையில் அல்லாஹ்வை வணங்குகின்றன. மலைகள் அனைத்தும் அமர்ந்த நிலையில் அல்லாஹ்வை வணங்குகின்றன. ஊர்வன அனைத்தும் சுஜ்ஜீத்தின் நிலையில் அல்லாஹ்வை வணங்குகின்றன. இந்த 4 நிலையை தான் அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறான். ஒரு முறை ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வீட்டில் நபிகள் நாயகம் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க கால்கள் வீங்க வீங்க தொழுகும் போது ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், நாயகமே, யா ரசூலுல்லாஹ், உங்களின் முன்பின் இருந்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, பிறகு ஏன் இப்படி தொழுகிறீர்கள் என்று கேட்க நபிகள் நாயகம் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் என் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கிறேன் என்றார்கள். எனவே அல்லாஹ் நம் எல்லாரையும் தொழுகையாளியாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா தன் அடியார்களான நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு தாய் தன் குழந்தையின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாளோ அதைவிட 99 மடங்கு அதிகமான அன்பை அல்லாஹ் தஆலா தன் அடியாரின் மீது வைத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் எந்த குற்றத்தை மன்னிக்க மாட்டான். ஒரு அடியான் கடலளவு பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை நினைத்து வருந்தி அழுது தௌபா செய்தால் கருணையுள்ள ரஹ்மான் மன்னித்து விடுவான். இதுவே அவனுக்கு இணை வைக்கும் பாவத்தை செய்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுக்கு பிடித்தமான அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக ஜைனுல் அம்பியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகச் சுலபமாக சொர்க்கத்தை பெற்று தரும் வழியை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், நினைவில் கொள்ளுங்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் 6 காரியங்களை செய்வதாக எனக்கு வாக்குறுதி அளித்தால் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள். அந்த 6 காரியங்கள்: 1வது, பேசினால் உண்மையே பேசுங்கள். 2வது, வாக்களித்தால் அதை நிறைவேற்றுதல். 3வது, அமானிதத்தை உரியவரிடம் ஒப்படைத்து கொள்ளுங்கள். 4வது, உங்களில் பார்வையை தாழ்ந்து கொள்ளுங்கள். 5வது, கற்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். 6வது,
உங்கள் கைகள் இரண்டையும் அநியாயம் செய்வதைட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் 6 காரியங்களை சரியாக செய்யும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானில் மிக உயர்ந்தது எது, மிக குறைந்தது எது? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்பது மிக பெரிய ஒரு மரமாகும். அதற்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. அதில் மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். அவற்றில் மிக குறைந்தது நடைபாதையில் கிடக்கும் முல்லை எடுத்து ஓரமாக போடுவதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் பேட்ச் முஹம்மது முஸம்மில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வுலகில் நம் வாழ்நாளில் மறக்க முடியாத இருவர் உள்ளனர் என்றால் அவர்கள் நம் பெற்றோர்கள்தான். அவர்களிடம் எப்படி மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. நம் குழந்தையாக இருக்கும்போது நம் மீது எல்லையற்று பாசத்தை பொழிந்து வளர்த்தார்கள் பெற்றோர்கள். நமக்கு ஏற்பட்ட சிரமத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த போன்று கருத்து துடித்தார்கள். தாயும் தந்தையும் நம் வாழ்வில் கிடைத்தது ஒரு பொக்கிஷம். நாம் அவர்களுக்கு துவா செய்யும் போது, யா அல்லாஹ், நான் சிறுவராக இருந்தபோது என்னை என் பெற்றோர்கள் கிருபை காட்டி வளர்த்தது போல் நீயும் கிருபை செய்வாயாக, ஆமீன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி கொடுப்பது யார் மீது கடமை? மார்க்கம் சொல்கிறது ஜக்காத்தின் அளவுதான், ஆனால் ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிர்பந்தனை இல்லை. மேலும் இன்றைய தேதியில் வெள்ளி விலை நிலவரப்படி சொல்வதால் தம்முடைய அடிப்படை தேவைகள் போக சுமார் 65,000 ரூபாய் கையில் வைத்திருப்பவர்கள் குர்பானி கொடுப்பது கடமையாகும். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள், எவர் ஒருவர் குர்பானி கொடுக்க வசதி வாய்ப்பு இருந்தும் கொடுக்கவில்லையோ அவர் தொழுவும் இடத்தை நெருங்க வேண்டாம் என்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் நகங்களையும் முடிகளையும் களைய வேண்டாம். அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவர் ஒருவர் குர்பானி கொடுக்க நாட்டமிட்டு முதல்பியதை கண்டாரோ அவர் குர்பானி பிராணி அறுத்து குர்பானி கொடுக்கும் வரை நகங்களையும் முடிகளையும் களைய வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள்? அவர்களின் பெயர்களை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு 7 குழந்தைகள், ஆண் பிள்ளைகள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. பெண் பிள்ளைகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருகயா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற பிள்ளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே இருந்திருக்கிறார்கள். குர்பானி கொடுப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆடு அறுப்பதற்கான வசதி
அஷ்பாக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி நோக்கம் மாறிவிட்டது. நம்மில் நடக்கும் சில குழப்பங்கள். நான் பெரிய மாடு குர்பானி அறுக்கிறேன், நான் ஒட்டகம் குர்பானி அறுக்கிறேன், நான் காஷ்மீர் ஆடு அறுக்கிறேன் என்று பெருமை பேசுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை, மாறாக உங்களின் இறையச்சம் அல்லாஹ்வை அடைகின்றது. எனவே நம்முடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜின் நோக்கம் என்ன தெரியுமா? நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரம் வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். இவர்கள் 4 வகையாக இருப்பார்கள். 1. அரசர்கள், அதிகாரிகள் அலங்காரத்துக்காக செல்வார்கள். 2. செல்வந்தர்கள் வியாபாரத்துக்காக செல்வார்கள். 3. ஏழைகள் யாசனைக்காக செல்வார்கள். 4. ஆலிம்கள் பெருமைக்காக செல்வார்கள். இவர்களிலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே அல்லாஹ்க்காக ஹஜ்ஜுக்கு செல்லும் நல்ல நோக்கத்தை அல்லாஹ் நமக்கு அனைவரும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி பிராணியின் வயது வரம்பு. ஒட்டகமாக இருந்தால் 5 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். காளை மாடு, எருமை மாடு, பசு மாடு இருந்தாலும் சரி 2 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். வெள்ளாடாக இருந்தால் 2 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதங்களை கடந்திருக்க வேண்டும். அல்லாஹ் நம் குர்பானியை ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக முஹம்மது நிசார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நமக்கும் ஹஜ்ஜின் பாக்கியம் தருவானாக. ஹஜ் என்பது இளமே செய்ய வேண்டிய வணக்கம். அல்லாஹ் நமக்கும் ஹஜ்ஜின் பாக்கியம் தருவானாக. ஆமீன். ஹஜ் என்பது இளமையில் செய்ய வேண்டிய வணக்கமாகும், முதுமையில் அல்ல. இளமை செய்தால் தான் ஹஜ்ஜினுடைய முழுமையான பேரின்பத்தை நம்மால் அடைய முடியும். ஹஜ் என்பது ஒரு மனிதனுக்கு எப்போது கடமையாகிறது என்றால் பொருளாதாரமும் உடல் அழைப்பும் சேர்ந்து இருந்தால் தான் ஹஜ் என்பது கடமையாகிறது. பொருளாதாரம் என்றால் நமக்கு தெரிந்ததான் சென்று வரும் செலவுகள். உடல் வலிமை என்றால் நாம் செய்யும் தௌபாக்கள். அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்ணீருக்காக சஃபா மர்வா என்ற 2 மலைக்கோடுகள் மத்தியிலே தண்ணீரை தேடினார்கள். அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராக்குவில் தவம் இருந்த போது அன்னை கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 55 வயதில் காலையிலும் மாலையிலும் அந்த மணி நூற்றுக்கு ஏறி இறங்கினார்களே. அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் முதுமையை காண முடியுமா? எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இளமையில் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக முகமது ஆஷிக். முகமது ஆஷிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் கையில் இருக்கும் குர்ஆனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். திருக்குர்ஆனின் முதல் வசனம் எப்பொழுது இறக்கப்பட்டுள்ளது? திருக்குர்ஆனின் முதல் 5 வசனம் ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபல் நூர் என்னும் மலையில் அமைந்துள்ள ஹிரா குகையில் தவாப் செய்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலம் இறக்கி வைத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான பரீட்சையின் கேள்விகளை சொல்லிவிட்டார்கள். நம் கபரில் கேட்கப்படும் கேள்விகளையும் அதனின் பதில்களையும் சொல்ல வந்துள்ளேன். நாம் இறந்தவர்களை கபரில் அடக்கிய பின் முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குகள் இறந்தவரை எழுப்பி உட்கார வைத்து, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார், வம தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி, இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று விசாரிப்பார்கள். மூமின் நல்லடியாராக இருந்தால் அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் என்று என்னுடைய ரப்பு என்பார். வல் இஸ்லாமுத்தீன், இஸ்லாம் எனது மார்க்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர், இவர் எனது முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று பரவசத்துடன் சொல்லுவார். உடனே அவருடைய மன்னரை கண்ணுக்கு எட்டியவரை விசாலமாக்கப்படும். பிறகு சொர்க்கத்தின் ஜன்னலை மலக்குகள் திறந்துவிட்டு, நீ எழுப்பப்படும் நாள் வரை நீ சொர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிப்பாயாக என்று துவா செய்துவிட்டு செல்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன, எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஹஜ் பெருநாள் வந்துருச்சு, புது ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? அல்ஹம்துலில்லாஹ், புது ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு, குர்பானுக்கு ஆடை வாங்கியாச்சு. நீங்க எப்படி? அல்ஹம்துலில்லாஹ், புது ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு, ஆனால் இன்னும் குர்பானிக்கு ஆடு தான் வாங்கலை. அப்படியா? சரி, நான் உங்களுக்கு குர்பானி பிராணியை பற்றி வயது வரம்பு தெரியுமா? நான் சொல்கிறேன். குர்பானி பிராணி வயது வரம்பு: ஒட்டகமாக இருந்தால் 5 வயது ஆகியிருக்கணும். எருமை மாடு, காளை மாடு, பசு மாடாக இருந்தாலும் சரி 2 வயதாக இருக்கணும். வெள்ளை ஆடாக இருந்தால் 1 வயது, செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதம் தாண்டி இருக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், அருமையான தகவல். நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? என்ன செய்தி சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். தகுதி இல்லாத குர்பானி பிராணிகள் வாங்கும்போது கவனமாக வாங்க வேண்டும். குருடான குர்பானி பிராணி, நோய் வந்த குர்பானி பிராணி, நொண்டியான குர்பானி பிராணி, மிகவும் மெலிந்து எலும்பும் தோலும் உள்ள குர்பானி பிராணி, பெரும் பகுதி காது துண்டிக்கப்பட்ட குர்பானி பிராணி, பெரும் பகுதி கொம்பு உடைந்த குர்பானி பிராணி, இது போன்ற குர்பானி பிராணி குர்பானி கொடுக்கக்கூடாது. மாஷா அல்லாஹ், முக்கியமான தகவல். நான் வாங்கிய குர்பானி ஆடு சரியாக இருக்கா என்று பார்க்கணும். நான் சென்று வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.